நீ மோதுறது பஞ்சு மெத்தனா பிரச்சனை இல்ல மேகனா. கண்ணு மூடிக்கிட்டு பாறங்கல்ல மோதுனா நம்ம மண்டை தானே உடையும். புத்தி இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்களா? என்ன நீ படிச்ச பொண்ணுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியல உனக்கு. பாத்து இவள ஏதோ சாதாரண பொண்ணு நினைச்சு பயங்கரமான ஆளா இருக்காமா. என் கழுத்து பிடிச்ச மாதிரி உன் கழுத்து பிடிச்சிருந்தான்னு வையன், அவ்வளவுதான். இந்நேரம் உனக்கு பால் ஊத்திருப்பாங்க. என் பொண்ணு கழுத்து மேலே கைய வச்சுட்டா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. திரும்ப இந்த வீட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்ற. அப்படி பண்ணல என் பேரு திலகா இல்ல. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? காஃபி யாரு? நீ ஏன் வித்யா அப்படி இருக்க? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன். நீ படிக்காதவ, என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன்னு என்னென்னமோ பேசியிருக்க. நான் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமா? நீ என்னை வெறுத்தா நானும் வெறுக்கணுமா? பழச எதையும் என்னால மறக்க முடியாது சஞ்சய். 5 வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். அப்போல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். என் அப்பாவும் மாமாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பேசிப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனாலும் நான் இன்னும் அதே இடத்துலதான் நின்னுட்டு இருக்கேன். என் மனசுல அதே சஞ்சய் தான் இன்னும் இருக்கா. யாரு நம்மள பிரிச்சாலும், நீ என்னை வெறுத்தாலும், விதி நம்மள சேர்த்து வச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் உயிரே போனாலும் நீதான் என் புருஷன். உன்னைய விட்டு எனக்கு வேற வாழ்க்கையே இல்ல. அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம். உன் தோல்வி என் தோல்வி இல்லையா? என் புருஷன் எந்த இடத்துலயும் அன்னைக்கு வாணி புடவை வாங்கிட்டு வரும்போது இவ கோவமா எதிர்த்து போனாமா? மானசா புடவைய எரிச்சத நீ பாத்தியா? ஏமா, யாராவது எரிக்காம புடவை எப்படி தானா தீப்பிடிச்சு எரியும்? வாணியே கொளுத்திட்டு டிராமா பண்ணிருக்கலாமே. அவ எதுக்கு நடிக்கணும்? வேற எதுக்கு? மொத்தமா மானச மேல பழிய போட்டுட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு முழுசா அந்த இடத்துல இவ உட்கார்ந்துக்கிறதுக்காக தான். அண்ணி, மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க. வாணி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. எங்கேயோ இருந்து வந்த இவள நம்புவ, கூட பிறந்த தங்கச்சியை நம்ப மாட்டேன்ல. நீ நம்புற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியா மனசா? வாணி கூட நீ எவ்வளவு சண்டை போட்டிருக்க. அவ உன்கிட்ட நெக்லஸ் கொடுத்ததுக்கு அவ கைய நச்சு விட்டவ தானே நீ? நான் அத வேணும்னே பண்ணல.
நான் கதவை சாத்தும் போது அவ கைய உள்ள விட்டுட்டா. அத வச்சு இப்போ நான் தான் புடவை எரிச்சேன்னு சொல்றியா? ஆமா, நீதான் எரிச்சிருக்கணும். சஞ்சய், என்ன நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியாம நீ எப்படிடா மானசாவை அக்யூஸ் பண்ணலாம்? நீ பண்ணது சரியா? நீ பண்ணது சரியா? தப்புதாம்மா. சாரி கேளு. சாரி கேளு. சாரி. வாணி, நீ ரூம்குள்ள போகும்போதே புடவை எரிஞ்சிருந்ததா? ஆமா, எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நான் தான் போய் அணைச்சேன். உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ஏன் கழுத்தை பிடிச்சா தூக்குற? உன்னோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஒன்னதான் கேக்குறேன், நீ யார் மேலயாவது சந்தேகப்படுறியா? இல்லம்மா. அங்கிள் ரூம்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பெட்ல நெருப்பு பிடிச்சிச்சுல, அந்த மாதிரி கூட ஆகியிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிஷியன் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுமே. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடக்கும்? என் புடவை கரண்ட் பட்டு எரிஞ்சதாவே இருக்கட்டும். என்னால நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதோட இதை விட்டுருங்க. அது எப்படிமா விட முடியும்? யார் எரிச்சதுன்னு தெரிய வேணாமா? அக்கா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். அவருக்கு விஷயம் தெரிஞ்சா இத ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்திருவாரு. பாத்துக்கலாம். வாணி, புடவை எடுத்துட்டு உள்ள போ. சரிங்கம்மா. சஞ்சய், நீ வாணி விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்க. உங்க அப்பா மாதிரியே நீயும் அவளுக்காக நம்ம குடும்பத்தையே எதிர்த்து நிக்காத. அப்படிலாம் இல்லம்மா. அவ இந்த வீட்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் அவளால இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. குறிப்பா அதுல நீ சம்பந்தப்படவே கூடாது. சரி. எல்லாரும் போங்க.
வித்யா அழாத ப்ளீஸ். நீ சந்தோஷப்படுன்னு நினைச்சுதான் உன் தங்கச்சியை நான் வர வச்சேன். நீ இப்படி அழுத என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்தே ஒரு நாள் கூட அவ என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா? இல்லம்மா, ஏண்டா? அந்த அளவுக்கு பெருசா செலிப்ரேட் பண்ணணும் மாமா. சஞ்சய், நீ 5 வருஷம் அப்ராட்ல படிச்சிட்டு இருந்த. அப்பெல்லாம் நாங்க போன்ல விஷ் பண்ணதோட சரி. இந்த வருஷம் தான் நீ வீட்ல இருக்க. கண்டிப்பா இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். எல்லாரையும் இன்வைட் பண்ண. சரிம்மா. சஞ்சய், அப்பா, எல்லாரும் மாதிரியும் சஸ்பென்ஸ் வச்சு நான் உனக்கு gift பண்ணதில்லை. உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி கொடுத்துதான் பழக்கம். இந்த வருஷம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. டேய், ஏதாவது கேளுடா. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. டேய், மனசுல எதையோ வச்சுக்கிட்டு கேட்காம இருக்கிறது தப்பு. என்ன வேணும்னு கேளு. கேளு சஞ்சய். இல்ல, நீங்க அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாதுப்பா. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். நீ ரொம்ப தெளிவான ஆளுடா. ட்ரை பண்றேன். என்னப்பா, இனிமே அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்ல மாட்டீங்களா? சூழ்நிலைகள் முடிவு பண்ற விஷயத்துக்கு வாக்கு கொடுக்க முடியாது சஞ்சய். ட்ரை பண்ற. மனசா, நீ சஞ்சய்க்கு என்ன gift கொடுக்க போற? என்ன பிடிக்காதவங்களுக்கு நான் எதுக்கு gift கொடுக்கணும்? ஏய், உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு இப்ப யார் சொன்னா? இந்த வீட்டோட பிரின்சஸே நீதான். சும்மா ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? சஞ்சய்க்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. வேதம்மா கிட்டயே எனக்காக பல தடவை பேசிருக்காரு. அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். gift எதுவும் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நானே கேக் செய்யலான்னு இருக்கேன். வேதம்மா கிட்ட கேட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வழக்கமா எல்லாருடைய பர்த்டேக்கும் பெரிய கேக் ஷாப்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணுவோம். வீட்ல செஞ்சது இல்ல. இல்லம்மா, கடையில வாங்குற மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறேன். உன்னால முடியுமா? வெல்கம் பேக். டூ தி டாஸ்க், வின் தி பிரைஸ். சோ இந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ½ an hour ஐஸ் கட்டியை கையில வச்சிட்டு இருக்காரு. வின் பண்ணுவாரா அப்படிங்கறத பாப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க தோப்புக்கரணை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேர்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். அப்பா, இதுக்கு மேல நின்னா அவ்வளவுதான். நானும் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிடுவேன். அப்பா, எனக்கு வாட்சே வேணாம். ஆள விடுங்க சாமி. முடியல, சோ பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. என்னம்மா 25 உக்கி தான் போட்டிருக்க, அதுக்குள்ள முடியாதுன்னு சொல்ற? என்னால முடியாதுப்பா. இதுக்கு மேல போனா ஏன் இடுப்பு கழன்றும் போல. அண்ணா, என்னண்ணா இது? இது ஒரு போட்டிமா. என்ன போட்டி? 210 தோப்புக்கரணம் போட்டா அந்த வாட்ச் கொடுக்கறோமா.
அது கிடைக்குமாண்ணே? அது ஜென்ஸுக்கு தாமா. என்ன போட்டின்னு சொல்லுங்கண்ணே. ஐஸ் பார் இருக்குல்ல, அத கையில வச்சுக்கிட்டு அது கரையிற வரைக்கும் நின்னா அந்த வாட்ச் பரிசா கிடைக்குமா? உன் கூட வந்த யாரும் கலந்துக்கிறாங்களாமா? 210 தோப்பு கர்ணம் தானே? ஆமா. ஊர்ல தினமும் பிள்ளையாருக்கு 108 தோப்பு கர்ணம் போடுறவனா? இது எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனா எனக்கு அந்த வாட்ச் கொடுப்பீங்களா? இல்லம்மா, அது ஜென்ஸுக்கு மட்டும்தாம்மா. நீ அந்த போட்டியில கலந்துக்க முடியாதுமா. எனக்கு அந்த வாட்ச் தானே வேணும். என் வீட்டுக்காரருக்காக தான் வாங்க வந்தேன். அதுக்கு ஐஸ் பார் சேலஞ்ச் தாம்மா பண்ணணும். பரவாயில்ல, நான் அதையே பண்றேன். இல்லம்மா, அந்த காம்படிஷன்ல லேடிஸ்க்கு அலோடு இல்லம்மா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். மா, பெரிய பாடி பில்டரே பாதியில போட்டுட்டு ஓடிட்டாமா. நீ சின்ன பொண்ணா இருக்க, உன்னால முடியாதுமா. என்னால முடியும்னா நான் பண்றேன். பலவீனமா உயிர் போற நிலைமையில இருக்கிற ஒரு தாய் ஒருத்தனால தன் குழந்தைக்கு ஆபத்துனா அந்த நிமிஷம் அவன் உயிரை கூட எடுத்துருவா. அது வரைக்கும் பலவீனமா இருந்த அவளுக்கு பலத்தை கொடுக்கறது குழந்தை மேல அவளுக்கு இருக்கிற அன்பு. அந்த மாதிரிதான் எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க மேல நாம வச்சிருக்க அன்பு நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கும். அது நம்மள ஜெயிக்க வைக்கும். எல்லாரும் மாதிரி நானும் சும்மா இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சிருந்தா என்னால இத ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா எனக்கு இந்த வாட்ச் வேணும். கண்டிப்பா அது என் கணவரோட பிறந்த நாளைக்கு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த வைராகியம் தான் என்னை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ஒய்ஃபா கிடைக்க உங்க ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வித்யா, உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது? சும்மா லேசான காய்ச்சல் தான் சஞ்சய். இது உனக்கு லேசான காய்ச்சலா? நெருப்பு மாதிரி கொதிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிடல் போலாம் வா. வேண்டாம் சஞ்சய், வித்யா கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். வான்னு சொல்றான்ல. கை இப்படி இருக்கு, என்ன பண்ண, எங்க போன? அது ஒண்ணும் இல்ல சஞ்சய், நேரமாச்சு, நீ போய் பிறந்த நாளைக்கு கிளம்பு. முதல்ல இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு வித்யா, உன்னதான் கேக்குறேன். ஏன் வித்யா, கிஃப்ட் வாங்க பணம் வேணும்னா நான் கொடுத்துருப்பேனே. அப்பா கிட்ட கேட்டிருந்தா அவர் கொடுத்துருப்பாரு. அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பண்ண? உன் படத்திலே உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதுல என்ன மதிப்பு இருக்கு சஞ்சய்? நான் உழைச்ச அந்த உழைப்புல வாங்கினா தானே அதுல மதிப்பு இருக்கும். அதுக்காக இப்படியா? ஒரு நாள் கஷ்டம் தானே சஞ்சய், ஆனா அந்த கிஃப்ட் வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கும்ல. அத பாக்கும் போதெல்லாம் என் நினைப்பு உனக்கு இருக்கும்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி என்னதான் வாங்கின? கொடுக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி,
நீ வா ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் சஞ்சய், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஏய், என்ன வித்யா நீ? சரி, வெயிட் பண்ண வந்துடுறேன். என்ன பண்ற சஞ்சய்? ஜெய், இங்க வா. சஞ்சய், இங்க வான்னு சொன்னேன். என்னம்மா? சஞ்சய், மா? பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? ஐயோ, பரவாயில்ல. மறந்துட்டேம்மா. பெரியம்மா, நல்லா ஆசீர்வாதம் இருப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. தேங்க்ஸ் பெரியம்மா. அப்பா கேக் என்னாச்சுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். வித்யா, பெரியம்மா டைம் ஆச்சு, கேக் இன்னும் வரலையே. நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க? ஆர்டர் பண்ணல விஜய், வீட்ல தான் செஞ்சிருக்கோம்பா. வீட்லயா? ஆமா வேதா. வித்யா, நீ போய் கேக் எடுத்துட்டு வாமா. மாமா, நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வா. இப்ப என்ன பண்றது சஞ்சய்? வித்யா, நான் சொல்றத செய். முதல்ல கண்ணத்தோட. சரி, கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். ஒரு மேஜிக். நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். விளையாடாத சஞ்சய், இப்ப வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆகணுமா வேணாமா? நீ இப்ப கண்ணை மூடு. கண்ணை திறக்க கூடாது. 2 minutes, ஓகே?
சேஃப்டியா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வித்யா வாங்கிக்கோ. ஏய் வித்யா, வித்யா, என்னாச்சுமா? ஏன் என்ன பண்ற? வித்யா, ஐயோ வித்யா, வித்யா, வித்யா. வித்யா, வித்யா, பாத்து, வித்யா, எழுந்து. வித்யா, வித்யா, என்னாச்சு? என்ன வேதாம்மா, நான் தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு. இந்த குடிகார பொண்ணுதான் உங்க வீட்டு மருமகளா? ஏய் வித்யா, ஹென்றி, ஹென்றி. ஏய் வேதா, ஏய் Shut up. யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. சஞ்சய், என்ன சஞ்சய்? சஞ்சய், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு சஞ்சய். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மாமா. வித்யா, வித்யா, எழுந்துரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேன், நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன். மாமனை நம்பினாரு, அவரு மரியாதையை நான் கெடுத்துட்டேன். அப்படிலாம் சொல்லாத, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல. ஆமா,
சஞ்சய், என்ன மன்னிச்சிரு. உன் மேல எந்த தப்பும் இல்ல வித்யா. நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். நீ தான் என்ன மன்னிக்கணும். பொய்ய மட்டுமே முகமா வச்சிருக்கிற சில பேர் முன்னாடி உன்ன மாதிரி உண்மையான ஒருத்தையை கொண்டு வந்து நிறுத்தினது ஏன் தப்பு? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. அதனாலதான் அவங்களோட சூழ்ச்சியை உன்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னோட வெள்ளந்தி மனசு எல்லாரும் நல்லவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா நீ நல்லா இருக்க கூடாது, அசிங்கப்படணும், இந்த வீட்டை விட்டு போகணும்னு பல பேர் சதி பண்றாங்க. ஊனாய் கூட்டத்துக்கு நடுவுல மாட்டின மான் மாதிரி அடிச்சு உன் நிலைமை. என்னாலதான் எல்லாம். மாமா போயிட்டாரு. எதுக்கு இப்படி ஒரு பொய் சொல்லி மாமா வெளியே அனுப்பிச்சு வச்ச? நீ தானே சொன்ன மாமா இந்த வீட்ல இருந்தா வாணியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு. அம்மா, நீ ஹார்ட் அட்டாக்னு சொன்னவரோட ரிலேட்டிவ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா விஷயம் தெரிஞ்சிருமேமா. நான் சொன்ன ஆளுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே இல்ல. அவர் தனியா தான் இருக்காரு. அதனால இவர் யாருக்கும் கால் பண்ணாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாரு. மா, உன் ஐடியா கரெக்ட் தான். எப்படி அங்க போயிட்டு நம்ம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துருவாருல்ல. இங்க இருந்து மலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அந்த டைம் போதும். வாணிய நாம இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். மா, செம்ம கேடிமா நீ. என்னமோ கால்குலேட் பண்ற. ஆமா, மாமா வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. அடுத்து என்னமா? மா, நாமளே அவளை அடிச்சு துரத்திடலாமா? நாம எப்படி துரத்த முடியும்? வேதா தான் துரத்தணும். அம்மா, அவங்க செய்வாங்களா இல்ல அங்கிளுக்காக பொறுத்து போவாங்களா? ஆல்ரெடி அவ மனசுல நெருப்பு எரிஞ்சுகிட்டு தான் இருக்கும். நாம அது மேல லைட்டா பெட்ரோல் ஊத்துனா போதும், நாம நினைச்சது நடந்துரும். விஜய் வேண்டாம். இல்லம்மா, அவங்க எப்படிமா? வேண்டாம், விடு. பேரும் புகழும் அதிகமாகும் போது கூட இருக்கிறவங்க சரியானவங்களான்னு பாக்கணும் மாப்ள. அதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் இப்படிதான். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரு ஒரு செகண்ட்ல கெட்டு போகும். படிப்பு சொல்லி கொடுக்கிற வேதா வீட்ல குடிக்கிற பார்ட்டியான்னு ஊரே சொல்லும். திலகா, இல்ல வேதா, இதுக்கப்புறமா அவளை இந்த வீட்ல வச்சுக்கணுமான்னு. அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணியாச்சு. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை.